ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற மொபைல் வந்து OnePlusல வந்து 11 இது. ஸோ 11 இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பூர்விகா ஷோரூமில் போயிட்டு நம்ம தம்பி வந்து எக்ஸ்சேஞ்சில் வாங்கியிருக்காப்புல. ஆக்சுவலாக வந்து இது வந்து டெமோ பீஸ் இது, சரிங்களா? பட் டெமோ பீஸு 25,500, 25,500 இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு, சரியா, பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இன்க்ளூடிங் இருக்குது, சரியா. கேபிள்லாம் கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. ஆனால் வந்து ஷோரூமில் தான் போய் வாங்கியிருக்காப்புல. 120 வாட் சார்ஜரோடு இருக்குது OnePlus. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பலன்னு இருக்குது பஸ், ஒரு சின்ன கிராச்சஸ் கூட இல்லை, சரியா. இது வந்து 16 GB ரேமு, 16 GB ரேமு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து 256 GB ஸ்டோரேஜ், 256 GB ஸ்டோரேஜ். விலை வந்து பார்த்திங்கன்னா 25,500, 25,500. எனக்கு ஒன்று புரியலப்பா, 12R கம்மியாக தானேப்பா போட்டோம் தம்பி. நேற்று 12R ஒன்று போட்டோம்ல, எவ்வளோ போட்டோம் அது? எது நச சவுச்சாக்கோ தான் போட்டிருக்கு, விலை தெரியாமல் விற்றுட்ருக்கோமா? 12R எங்க? பாரு. ஆமாம், எது? ஐயோ, சரி ஓகே, இது நான் அதை சரி பண்ணிக்கிறேன். இல்லைப்பா, இதுவே இது என்னது 12 எத்தனை GB? 12R. இதுவே வந்து அந்த ரேட்டுனா 11R ஏன் இவ்வளோ ரேட்டு? 11ஆ? ஓ ரைட், ஓகே. 11 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய மாடல், 11 பெரிய மாடலில். ஓகே 25,500, சரியா. நான் இதில் வைக்காத, இது தனியாக இருக்குது. ஸோ இது கூட ஒருத்தர் வாங்கிட்டார், இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்துடுச்சு, 11Rன்னு நினச்சிட்டேன். ஸோ ஓகே, இது வந்து 11, இது OnePlus 11, 25,500. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது, புதுசாக இருக்குது. கேமராலாம் கொஞ்சம் ஆன் பண்ணி காட்டேன், ஏன்னா பெரிய ஃபோனுங்க, 11ன்றது பெரிய ஃபோனு, ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காரு, அதனால தான் யோசித்தேன். அதே நேரத்தில் மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது, செம்ம புதுசாக இருக்குது. வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள்.